நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது இளம் பிரசாத், மோனிஷா, தனுஷ்கா இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், லிமோத்தே மரிய சூசை புனித சூசையப்பருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜே.பி. பிலிப், மரி கிராசியா, லேசோன் மரி, பிரான்சிஸ், அன்துவானத் ஆண்மலை பாட்சிக்காகவும், அருள் சகோதரி அம்லோர்பவும், என்டிட்டா மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், அருள் சகோதரி ஒலிவிய ரோஸ் மேரி ஆண்மலை பாட்சிக்காகவும், மார்டின் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாட்சிக்காகவும், ஞான பிரகாசம், புஷ்ப கண்ணம்மாள், ஆரோக்கியமரி, பெரிய நாயகம் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், சில்வையம்மாள், அல்போன்சா, ராவ், சந்தனசாமி பலை, ஜாந்தி, சேம்பரி இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவன் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றே நாம் தேடி, மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோ, குறையுள்ள கோவிலிலே உன்னை கொண்டு நாம் கொடி வைத்தோ. இறைவன் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றே நாம் தேடி. அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோம். அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோம். இன்பம் நீ என தெளிவோம், நல்ல இரக்கம் நீ என மொழிவோம். இறைவன் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி, துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றை நாம் தேடி.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த தினம் புனித காவல் தூதருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கின்றார். ஞானசானம் பெற்ற அந்த நாளிலிருந்து நாம் இறக்கும் வரை நம்மை பாதுகாக்க இறைவன் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றார். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த தூதருக்கு நாம் ஒத்துழைத்து வாழ மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
காட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்க உம் புனித வான தூதர்களை அனுப்ப திருவுளமானி நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவர்களுடைய நினைவான தோழமையில் நிலைத்து மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? முதல் வாசகம் யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1-12 மற்றும் 14-16 முடிய. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி: உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1க்கேனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார். அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தினின்று. அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் ஆற்றினர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எது நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 88 9-14 முடிவுள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அருஞ்செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி உணரப்படுமா? பல்லவி. ஆண்டவரே என் மன்றாட்டு
ஆண்டவரே, நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன். காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. Alleluia, 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 alleluia. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்து போக ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இருந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட உள்ளவர் என அல்ல என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதரர்களை, கடவுள் நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் பிள்ளைகள் என்பதற்காக எவ்வாறு நம்மை அவர் பாதுகாக்கின்றார். பெரிய பணக்கார குடும்பத்திலே பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக ஆட்கள் வைத்திருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவி செய்வதற்காக பணியாட்கள் இருக்கின்றார்கள். கடவுள் நம் எல்லோரையும் தன்னுடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே அவர் நம்மை அந்த பிள்ளைகளுக்குரிய மரியாதையோடு பாதுகாப்பு நமக்கு தருகின்றார். இதுதான் அவர் நமக்கு கொடுத்த காவல் தூதர்கள். ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளிலிருந்து நமக்கென்று ஒரு வான தூதரை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அவருக்கு பெயர் தான் காவல் தூதர். இவர் நம்மை பாதுகாக்கின்றவர், எல்லா வழிகளிலும் நம்மை பாதுகாக்கின்றவர். நாம் மனிதர்கள், ஆனால் நம்மை பாதுகாப்பதற்காக கடவுள் ஆவியானவரை, வான தூதரை அனுப்பி நம்மை இறக்கும் வரையில் பாதுகாக்க செய்கின்றார். நம்முடைய ஆவியானவர், தூய ஆவியானவரும்
வானதூதர் ஆவியானவர், கடவுள் ஆவியானவர். இந்த வல்லமையானது நம்மை ஆட்கொள்ளுமாறு இறைவன் செய்திருக்கின்றார். இந்த ஆவி நம்மை வழிநடத்துகின்றது. வானதூதர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார், நம்மை பாதுகாக்கின்றார், நம்மீது அதிக அக்கறையும் பொறுப்பும் உடையவராக இருக்கின்றார். நாம் அவர் மீது மரியாதை உடையவர்களாக இருக்க வேண்டும். வானதூதர்களை நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். வானதூதர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்மை தொடர்ந்து வருவார், பாதுகாக்கின்றார். என்றும் இன்றும் துணையாளராக நம்முடன் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, வானதூதர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எத்தனையோ முறை எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒரு முறை நான் வண்டியில் போய்கொண்டு இருக்கும்பொழுது ஏறக்குறைய 90 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கொண்டிருந்தேன். கையில் 90,000 பணம் வைத்து சென்றேன். எதிர்பாராமல் பஸ் ஒன்று எதிர்க்க வர நேர்ந்தது. என்னால் வண்டியை நிறுத்த முடியவில்லை. இடித்து உடைத்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது வண்டி நின்றது. நான் பொறுமையாக இருந்தேன். வாகனங்கள் சென்று விட்டன. அன்றைய அந்த நிகழ்வு நான் உணர்ந்தேன், இது என்னுடைய செயல் அல்ல, வானதூதர் என்னை பாதுகாத்தார். இதே போன்று உங்களுக்கு எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். எதிர்பாராத விதமாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிந்தித்து பாருங்கள், எவ்வாறு வானதூதர்கள் உங்களை பாதுகாக்கிறார்கள் என்று. அவர்கள் உங்களை எல்லா தீமையிலும் இருந்து பாதுகாப்பதற்காகத்தான் கடவுள் கொடுத்திருக்கின்றார். இது ஒரு கட்டுக்கதை இல்லை, உண்மை. இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு வானதூதர் இருக்கின்றார். அவர் உடலை பாதுகாப்பது மட்டுமில்லாமல் ஆன்மாவையும் பாதுகாக்கின்றார். நம்முடைய ஆன்மாவை கடவுளோடு உறவு கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர்தான் மிக முக்கியமான பங்களிக்கின்றவர். பலிப்பூசை, பாவ சங்கீர்த்தனம், தேவநக்கனை, நாம் எந்த ஞானங்களையும் அருட்சாதனங்களையும் பெற்றாலும் வானதூதர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். நமக்கு எந்த விதத்திலும் தீங்கு வராமல் பாதுகாக்கின்றார். ஆனால் நாம் தான் மறந்து விடுகிறோம். இப்படி நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார் என்பதை மறந்து வாழ்கின்றோம். நன்றி கெட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்மை பாதுகாக்க, நம்மை ஆதரவளிக்க வானதூதர் கொடுத்த அந்த காவல் தூதர் நம்மோடு இருக்கின்றார். உடலை பாதுகாக்கவும், ஆன்மாவை பாதுகாக்கவும், நம்மை பாவத்திலிருந்து பாதுகாக்கவும், நம்முடைய துன்ப நேரத்தில் துணையாகவும், ஆபத்தான நேரத்திலே ஆதரவாகவும் அவர் இருக்கின்றார். நாம் ஜெபிக்கவும், ஞான காரியங்களில் ஈடுபடவும், பலிப்பூசை, அருட்சாதனங்கள் இவைகளிலே நாம் நல்ல முறையில் பங்கு பெற துணையாக இருப்பவர் வானதூதர் தான். நாம் மறந்து விடுகிறோம். இந்த வானதூதர் நம்மை எவ்வாறு தட்டி எழுப்புகின்றார், நம்மை ஒவ்வொரு ஞான காரியத்திலும் ஊக்குவிக்கின்றார் என்பதை சிந்திப்போம். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த தூதருக்காக நன்றி கூறுவோம். இவரோடு துணையாக இருக்கவும், அவர் செயல்களில் நாம் ஒத்துழைக்கவும் இந்த பலிப்பூசையிலே மன்றாடுவோம். வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி
வழி நடத்தும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றிக் கொள்ளும் பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும் பரிசுத்தமாக்கி விடும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திற்காகவும் உமது கையில் ஆண்டவரே, உம்முடைய புனித வான தூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வான தூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வான தூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சிமையும் மேன்மைப்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குகிறார்கள். நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வான தூதர் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ச்செழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். சுமந்து வந்திடும் சீலோர் தண்ணீர் உமக்கு இருந்தும் உதவாதாகும். உவந்து ஊற்றும் போற்றே தண்ணீர் உவகையாகும் உரைப்பீருண்மை. இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருக. குளிர ஈவே நிறைய. பிறந்து வந்த பரனிடம் வந்தே திறந்த உள்ளம் நிறைவு கொள்வே. பிறந்து வந்த பரனிடம் வந்தே திறந்த உள்ளம் நிறைவு கொள்வீர். உடலின் தாகம் உலகம் அறியும், உள்ளத்தின் தாகம் எவரும் அறியா. இதயதாகம் இருப்பார் வருக, இதயம் குளிர ஈவே நிறைய தாகம் இருப்பார் வருக. குளிர ஈவே நிறைய. பொருளும் பொன்னும் போக்காதாகம் இதயம் தேடும் இறைவன் நாமே. பொருளும் பொன்னும் போக்காதாகம்
இதயம் தேடும் இறைவன் நாமே. வருக வருக வளமாய் பெருக, பெருகும் இன்பம் பெற்றே வாழ்க. இதய தாகம் இருப்பார் வருக, இதய குளிர ஈவே நிறைய ராகம் இருப்பார் வருக. குளிர ஈவே நிறைய. கிறிஸ்துவின் ஆன்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழவே, வருக என்றன்போடு என்னை ஏறிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலைவாழ்வு பெற இத்தனை மாண்புக்குரிய அருள் அடையாளங்களால் உணவு அளிக்கின்றீ. வான தூதரின் பணியால் மீட்பு அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலார் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலார் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். தாயாரின் பத்தனியோ உன்னை
உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே உன்னதமாய் பேருமாற்றி உற்ற பாக்கியனே சென்னி மகுட மொழி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா சென்னி மகுட மொழி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.